சிவசபையாம் பொற்சபையாம் நற்சபையாம் என்று சித்தர்கள் பெருமகா நாமங்கள் சூடி மகிழ்ந்த பொழுதும் சிவம் சூட்டினார் ஒரு நாமம் சிரமகுடம் ஏற்ற சபை சிரமகுடம் அணிந்த சபை என்று அது சபைக்கு அணிவிக்கப்பட்ட மகுடமப்பா சித்தனே. அது அகத்தியனுக்கு அணிவிக்கப்பட்ட மகுடம் அல்ல, பிரபஞ்ச சபைக்கு அணிவிக்கப்பட்ட மகுடமாக ஆற்றல் கொண்டு நாமம் கொடுத்த சிவத்தின் திருவடி வணங்கி அகத்தியன் யாம் ஆணை முகனை தொழுது அற்புதத்தில் ஏழினை தொழுது ஆற்றல் கொன்றும் 10 அவதார நிலைகளோடு அமர்ந்திருக்கும் பரந்தாமனின் நாமம் தொழுது நாராயண நாமனின் நாமம் தொழுது அற்புதமான அகத்தியன் யாம் ஆசி பெருமாள் ஆசிகளை வழங்குகிறோம். ஆழ்வார்கள் புடைசூழ நாயன்மார்கள் சூழ்ந்து நிற்க அற்புத திருமகுடம் சூட்டிய சித்தனே. மகுடம் சூட்டியவனுக்கு யாம் மகுடம் சூட்டுவோம். மகுடம் சூட்டியவனை மகுடம் சூட வைத்து மகுடம் துறந்து புகழ்தனை துறந்து அவனை இகலோகத்திலே அற்புதமான வருவோர்களுக்கு மகுடம் சூட்டுகின்ற அற்புத ஆசிதனை மிளிர்கின்றவாறு உரைக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அனைவருக்கும் அம்மகுடத்தினை யாம் அகத்தியன் தாரை வார்த்து அற்புத தொகைய புகழினை தாரை வார்த்து அப்புகழ் பெரும் சபையாகும் இச்சபை. வந்து அமர்வோன் அகத்தியனை நினைந்து சித்தனை நினைந்து சிவத்தை நினைந்து சரணாகதியோடு வந்து அமர்வோன் இங்கு புகழோடு அமர வைக்கப்படுவான் என்ற தத்துவ நிலைதனை உணர்த்தும் நிலையாக உணர்த்தும் வடிவமாகவே அகத்தியன் யாம் மகுடம் கேட்ட நிலை என்று சித்தனே அதனை உணர்த்தி தந்தவன் அதனை தந்தவன் அகத்தியன் கூற தந்தவான் ஒன்றிருக்க உடனிருக்க கந்தம் கொண்டவன் உடனிருக்க சூட்டி மகிழ்ந்த அற்புதமான அத்தகைய தருணத்திலே அவன் சிரசு நிலையில் இருக்கக்கூடிய அத்தகைய மாற்று நிலை அகற்றப்பட்டு அகலப்பட்டு அற்புதமான ஆசிகளை வழங்கிய தருணம் அது சிவமகா வாழை சித்தனுடைய கரங்களால் பெற்று அணிவிக்கப்பட்ட தருணத்தில் என்று அகத்தியன் யாம் கொடுத்து நல்ல ஆசி கொடுத்து வாஞ்சையோடு அணிவிக்கப்பட்ட அத்தகைய மகுடத்திற்கு அவ்வாஞ்சை மாறாது சித்தர் பெருங்கூட்டம் நின்று அற்புதமான ஆசிகள் கொடுத்த தருணம் அச்சீடனுக்கு நல்நிலை துவங்கும் தருணமாக அத்தருணம் துவங்கிய சித்தனே. அகத்தியன் காலடியில் சமர்ப்பிக்கப்பட்ட அத்தகைய நிலையானது அகத்தியன் கூறிய ஆகம நிலையானது. அது வந்து வைக்கப்படுகின்ற தருணம் வள்ளலார் ராமலிங்க அடிகளாரோடு ஒன்றாக பின்னி பிணைந்து அவர் வண்ணம் புனைந்து அவர் எண்ணம் புனைந்து வந்து அகத்திய எண்ணங்களோடு ஒன்றாக கலந்து சிவமே அமர்ந்த சபை என்று நினைந்து வந்து நின்று வணங்கிய அத்தருணமதிலே வணங்கினோம் அற்புதமான ஆசி சித்த சிவமகா அகத்திய சபையிலிருந்து வழங்கப்படும் ஆசி அச்சீடருக்கு என்று அகத்தியம் யாம் கொடுத்த வரம் வளர்ந்திருக்க யாம் கொடுத்த வரம் வளர்ந்திருக்க வளர்நிலையில் எத்தகைய தளர்நிலையும் இல்லாது செழித்தோங்கி வளர்கின்ற அத்தகைய உள்ளுக்குள் அமர்ந்து வளரும் தருணம் நத்தருணமாய் வழங்க யாம் அகத்தியன் நல்லாசி கொடுத்து மாறி வந்து அமர்ந்த அப்பனாக நாமம் கொண்டவனுக்கும் யாம் நல் ஆசி கொடுத்து அவன் இல்லால் மழலைக்கும் ஆசி கொடுத்து உள்ளிருக்கும் மழலைக்கும் யாம் அற்புத ஆசி கொடுத்து யாம் கொடுத்த இனமதிலே வளரும் அந்நிலைக்கு அரும் பெரும் ஆசிகளும் கொடுத்து அகத்தியன் யாம் வரும் சீடர்கள் வந்து நிற்கும் சீடர்கள் சரணாகதியோடு அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் அருள் பாலிக்கின்றோம் நல்லாசி. சிவமகா வாழை சித்தன் கரம் தொட்டு கொடுக்கின்ற அத்தகைய திருநீற்றிலிருந்து கிளம்புகின்ற பஞ்சபூத பிரபஞ்ச ஆற்றல் கலந்திருந்து அவன் கொடுக்கின்ற அற்புதமான அத்தகைய திருநீற்று சாம்பல் என்பது சிவத்தின் சரீர இரத்த நாளங்களில் இருந்து எடுத்து தாரை பார்க்கப்படும் திருநீர் என்று அகத்தியன் யாம் கூறி அதனை தவறாது அற்புதமாய் அடிபடிவு சரணாகதியோடு தான் என் நிலையில் இருந்தாலும் பொருளீட்டல் நிலையில் தான் என் நிலையில் இருந்தாலும் தன்னை தாழ்த்தி வணங்கி சபையை வாழ்த்தி சித்தனை வணங்கி நிற்கும் அத்துணை பேருக்கும் இச்சபை வணங்கி நிற்கும் என்ற அகத்தியன் கூற்றுப்படி அற்புதமான ஆசிகளை வாசி பெருநாள் திருவிழாவிலே வந்து கலந்து கொண்ட அனைத்து சீடர் பெருமக்களுக்கும் ஆசி கொடுத்து
வில் சபையாம் நல் சபையினை நிறுவி நீர் தளமதிலே அற்புதமான அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து அரசாளும் பேரண்டமாலும் அத்தகைய நாயகி அமர்ந்த தளமதிலே இல் சபையின் ஆசானாய் விளங்கும் அற்புத அத்தகைய பதிக்கும் யாம் நல் ஆசி கொடுத்து அவன் அவன் துணையாளுக்கும் மழலையருக்கும் ஆசி கொடுத்து இல் சபையை நடத்துகின்ற அத்துணை இல் சபை ஆசான்களுக்கும் நாம் அகத்தியன் பெரும் பேர் பெற்று ஆசி கொடுத்து அத்துணை சபைகளுக்கும் தலையாய சபையாக விளங்குகின்ற பிரபஞ்ச மகா அகத்திய சிரமகுடம் தாரை வார்க்கப்பட்ட சபையாக விளங்கும் இச்சபையின் ஆசானுக்கு யாம் பெரும் பேர் பெற்று ஆசி கொடுத்து ஆசானோடு அகத்திய லோபமுத்திரையாக அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் ஆசி கொடுத்து ஆகம நிலையினை கேட்க வந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் பேராற்றல் கொண்ட வாசிப்பெருனால் ஆசி கொடுத்து அவரவர்கள் உண்ணுகின்ற உணவுண்ணுகின்ற அவ்வேளைகளிலும் அண்டல்வனம் மாநகரில் வந்து சபை நோக்கி வந்து சபையை இணைந்து வந்து உணவு உண்ணுகின்ற அத்தகைய தருணங்களிலும் அவரவர்களுடைய பித்ருக்கள் ஒன்றாக வந்து அமர்ந்து உணவு உண்ணுகிற அற்புத காட்சிகளை பெற்று அவ் அனுக்கிரகத்தை பெற்று நிற்கின்ற சீடர்கள் அனைவருக்கும் அகத்தியன் நல்லாசி கொடுத்து அமர்ந்திருக்கிறோம். சச்சங்க பெருவிழா அகத்தியனாக சிவத்தோடு மாலை சித்தனோடு இணைந்து அமர்ந்திருக்கிறோம். சித்தனே, கேள்விகள் தொடுக்கப்பட்டு அதற்குரிய விடைகள் தொடுக்கப்படும் என்று அகத்தியன் அமர்ந்திருக்கிறார்.